அனைவரும் எழுந்து நிற்போம். சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடனாயிருந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்வோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்வோம். இறைவா, நீர் எனக்கு செவிசாய்த்தீர். ஏனெனில் நான் கூப்பிட்டேன், உம் செவியை திறப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்நாள் முழுவதும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் இறையருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். ஆண்டின் பொதுக்காலம் 29வது ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய ஞாயிறு இறைவாசகங்கள் இயேசுவின் சீடர்களாக வாழ்வதற்கு நமக்கு தேவைப்படுகிற பண்பு நலன்களை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இன்றைய 3 வாசகங்களும் ஆண்டவரின் உண்மை சீடர்கள் கொண்டிருக்க வேண்டிய பண்புகளை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. நமது வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றி உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ இந்த பண்புகளை நமக்கு உரிமையாக்கி கொள்ள வரம் வேண்டி இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் அமலநாதன் ஜெசி குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெபிக்கின்றார்கள். ஆரோக்கியராஜ், பிரீத்தி குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், போஸ்கோ எஸ்தர் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், கிருஷ்ணமூர்த்தி, பிரியங்கா குழந்தை வரம் வேண்டியும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். தமிழரசி ராஜேந்திரன் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும்,
தென்றல் சாரல் குடும்பம் கருத்துக்கள் நிறைவேறவும் அருள் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்கப்பன் மரிய செல்வி குடும்பத்தினர் கொரோனா காலத்தில் இறைவன் நல்ல உடல் சுகம் தந்து வழி நடத்தியதற்காகவும் இனி வருகின்ற நாட்களில் வழி நடத்த வேண்டி ஜெபிக்கின்றார்கள். ஆரோக்கியசாமி ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். மேலும் மரித்த முடியப்பசாமி, சூசை மைக்கேல், அமல்ராஜ், சி மார்டின், பிரபா, மைக்கேல் சகாயராஜ், மீனாட்சி பெரியசாமி, ஷக்கீலா சுந்தர்ராஜ் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நலன்களால் நிரப்பி ஆசிர்வதிக்க வேண்டி பக்தி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை
ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழச் செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வரலையா? முதல் வாசகம். தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வசனங்கள் 10-11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரில் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் எண் 33. பாடல் வரிகள் 4, 5, 18, 19, 20 மற்றும் 22. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. சேர்ந்து ஒரு முறை சொல்வோம். உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. உம்மையே
பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதா, உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூலகு நிறைந்துள்ளது. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் 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 மீது இருப்பதாக.
இரண்டாம் வாசகம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 14 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கை இடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். மானிடமகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்காக தம்மை இழப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 35 முதல் 45 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள்.
ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆலயத்திலே இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். ஆண்டினுடைய பொதுக்காலம் 29வது ஞாயிறு வழிபாடை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் திருப்பலியிலே நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் அனைத்தும் ஒரு சீடனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய உண்மை சீடர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் எத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இன்றைய வாசிக்க கேட்ட அனைத்து வாசகங்களும் நமக்கு உணர்த்துவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை இறந்த ஒருவர் மேலே ஆண்டவரின் திருச்சன்னதிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். அந்த இடத்திலே பேதுரு அவரை அழைத்து கொண்டு சற்று எல்லா இடங்களையும் அப்படி சுற்றி காட்டுவதாக ஒரு நிகழ்வு சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு அலமாரியாக இருக்கிறது அங்கே அவங்க சொல்கிற அந்த நிகழ்வில். முதல் அலமாரியில் பார்க்கிறார்கள், அந்த இடத்துல நிறைய காதுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறந்து போய் அங்கே மேலே சென்ற மனிதனுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த மனிதன் பேதுருவை பார்த்து கேட்கிறான், என்ன இந்த அலமாரி முழுவதுமாக ஒரே காதுகளாக அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறதே, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறான். அப்பொழுது பேதுரு அந்த மனிதனை பார்த்து சொன்னாராம், இவர்கள் எல்லாம், இந்த காதுகள் எல்லாம் மண்ணுலகில் வாழ்ந்தபோது ஆண்டவருடைய வார்த்தைகளை செவி குளிர கேட்டார்கள். ரொம்ப காது கொடுத்து எங்கெங்கெல்லாம் இறை வார்த்தை அறிவிக்கப்படுதோ, எங்கெங்கெல்லாம் நற்செய்தி முழங்கப்படுகிறதோ அதையெல்லாம் தங்கள் காதுகளால் கேட்டார்கள். ஆனால் வாழ்க்கையிலே அவர்கள் அதை கடைபிடிக்க தவறிவிட்டார்கள். ஆகவே இறை வார்த்தையை கேட்ட அவர்களுடைய காதுகள் மட்டும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது, மனிதர்கள் இங்கே வரவில்லை அப்படின்னு சொன்னார். சற்று நேரம் அப்படியே நடந்து செல்லுகிறார்கள். அந்த இடத்துல போயிட்டு பார்க்குறாங்க, அந்த அலமாரி முழுவதுமாக இதயங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே அந்த மனிதன், இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இதயங்கள் எல்லாம் ஆண்டவரை உளப்பூர்வமாக நாங்கள் அன்பு செய்கிறோம் என்று அன்பு செய்ய ஆரம்பித்த இதயங்கள். ஆனால் அந்த அன்பை அவர்கள் முழுமையாக மேற்கொள்ள விடாமல் உலக போக்கிலான பல்வேறு காரியங்களால் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். தங்கள் உடலை அவர்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளவில்லை. மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் நாங்கள் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்கிற ஒருவித ஏக்கத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ஆகவே இதயத்தை மட்டும் இங்கே பத்திரமாக வைத்திருக்கிறோம். இப்படி பல இடங்களில் அவர் அழைத்து சென்றபோது மனிதர்களை ஒரு இடத்திலும் அவர் காணவில்லை என்று சொன்னாங்க. அப்பொழுது பேதுரு சொன்னாராம், இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது மக்கள் தாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், அதன்படி செயல்படவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை வாழ நினைக்கிறார்கள், ஆனால் அவருடைய உடல் அவர்களோடு வாழ்கிறவர்கள் ஒத்துழைக்கவில்லை. இப்படியாக பல்வேறு சூழல்களிலே முழு மனிதர்களாக அவர்கள் வாழ தவறிவிடுகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் முழு மனிதர்களாக இந்த இடத்திற்கு வரவில்லை என்று பேதுரு சொன்னாராம். எனக்கு நிறைய சூழல்களிலே இதை ஒப்பிட்டு பார்க்கிற போது, நம்மோடு வாழ்க்கையிலே இதை நாம் ஒப்பிடுகிற பொழுது, பல வேளைகளில் நாம் நற்செய்தி வாசிக்கப்படுகிற பொழுது, பிரசங்கங்கள் நிகழ்த்தப்படுகிற பொழுது, மறையுரைகள் ஆற்றப்படுகிற பொழுது, பல்வேறு விதமான திருவிழாக்களில் நாம் பங்கெடுக்கிற பொழுதெல்லாம் இறைவார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. ஆனால் செயல்படுத்த முடியாமல் போய்விடுகிறது.
இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கை வாழ விடாமல் வெளியிலிருந்து பல்வேறு விதமான காரணிகள் நம்மை தடுத்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் உண்மை சீடர்களாக சீடத்திகளாக வாழ அழைப்பு விடுக்கிறார். இன்னைக்கு நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம், செபதேயுவின் மக்கள் இருவர், யாக்கோபும் அவருடைய சகோதரர் யோவான். நம்ம அடிக்கடி இந்த வாசக பகுதியை வாசிக்க கேட்டு இருக்கிறோம். இவர்கள் இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் உடன் இருந்தார்கள். விவிலியம் சொல்லுகிறது. தாபோர் மலைக்கு போறார், இவங்க 2 பேருமே அவளோடு கூட இருக்கிறாங்க. அதன் பிறகு இவர் ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாக இருக்கிற பொழுது அங்கே செல்லுகிறார், கூட இருக்கிறாங்க. கெத்செமனி தோட்டத்திற்கு போறாங்க, இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். எங்கெல்லாம் வல்ல செயல்கள் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். ஆக இயேசுவோடு கூட இருந்தாலும் கூட, இயேசுவுக்கு நெருக்கமாக இவர்கள் வாழ்ந்தாலும் கூட, இயேசுவை குறித்து இவர்கள் கொண்டிருந்த கருத்து என்பது தவறான கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த 2 பேரும் இன்னைக்கு நமக்கு தருகிற ஒரு முதல் முக்கியமான ஒரு செய்தி. 2 பேரும் இயேசுவோடு கூட நெருக்கமாக இருந்தார்கள். இயேசு சென்ற எல்லா இடங்களிலும் சென்றார்கள். இயேசு செய்த எல்லா வல்ல செயல்களையும் கண்டார்கள். ஆனால் இந்த இயேசு யார் என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த 2 பேரை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆலயங்களுக்கு வருகிறோம், ஆன்மீக காரியங்களில் வழிபாடுகளில் நாம் பங்கெடுக்கிறோம், பல்வேறு விதமான தியான கூட்டங்களுக்கு நாம் செல்கிறோம். ஆனால் உண்மையான சீடத்துவம் என்றால் என்ன? உண்மையான இயேசுவின் சீடர்கள் என்பதற்கான அறிகுறி என்ன என்பதை நாம் மறந்து போயிடுறோம். இயேசு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூட நம்மால் இயலாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் இயேசு தன்னுடைய மாட்சியோடு மீண்டும் வருகிற அந்த வேளையில் இவங்க 2 பேரும் இயேசுனுடைய அந்த மாட்சி என்பது ஏதோ இந்த உலக அரசை போன்றது அப்படின்னு நினைத்துக்கிறாங்க. அதிகார மோகம் கொண்டவர்களாக, பதவி ஆசை கொண்டவர்களாக, நாற்காலிக்கு சண்டை போடுகிறவர்களாக அவர்கள் இருப்பதை பார்க்குறோம். எங்களில் ஒருவன் உன்னுடைய வலப்புறத்திலும் இன்னொருவன் இடப்புறத்திலும் அமரும்படி எங்களுக்கு நீங்கள் செய்யணும். ஏதோ இந்த 2 பேருக்கு மட்டும் தவறான ஒரு எண்ணம் இருந்ததில்லை. கூட இருந்த மீதி 10 பேருக்குமே அப்படிப்பட்ட தவறான எண்ணம் தான். ஒருவேளை அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை பற்றிய சரியான புரிதல் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏதோ தெரியாமல் கேட்டு போகிறானுங்க, கேட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு இருப்பாங்க. இவர்களுக்கும் அந்த பதவி ஆசை, நாற்காலியின் மீது ஆசை, இயேசு அரசராக இந்த மன்னக அரசர்களைப் போல இருக்க போகிறார் என்பதை அவங்களும் தப்பாக நினச்சதால தான் என்ன பண்ணுறாங்க, மீதம் இருந்த 10 பேரும் இந்த 2 பேர் மீது கோபம் கொண்டார்கள். அது எப்படி நீங்கள் மட்டும் கேட்டு வாங்கிக்க முடியும், கூட இருக்கிற நாங்கள்லாம் சும்மாவா? இப்படிப்பட்ட தவறான ஒரு புரிதல் சீடர்கள் மத்தியில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை சீடத்துவம் என்றால் என்ன? உண்மையிலே ஆண்டவருடைய சீடர்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் என்றால் நாம் மனதில் கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன என்பதை இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும். முதலாவதாக, சீடர்கள், ஆண்டவர் இயேசுவின் உண்மை சீடர்கள் என்பவர்கள் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற தலைவர்களை பாருங்கள். அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், ஆன்மீக தலைவர்களாக இருக்கட்டும், ஆடம்பரம் நிறைந்த வாழ்க்கை. மக்கள் ரொம்ப சீக்கிரமாக அவர்களை அணுகி செல்ல முடியாதபடி, அவங்க ஒருவேளை மக்கள்கிட்ட நெருக்கமாக போகணும்னு நினச்சாலும் கூட இருக்கிறவங்க நெருங்க விடாமல் ரொம்ப ஆடம்பரமாக ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் இன்றைய மன்னகத்தில் நாம் வாழ்கிற சூழலில் அரசியல், ஆன்மீகம், மற்ற எல்லா சமய தலைவர்களிடத்திலும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். எல்லா இடத்திலும் அவரே நேரில் போனார். ஏழைகள் அவரை தொட முடிந்தது. பாவத்தில் பிடிபட்டவர்கள் அவரை அணுகி வர முடிந்தது. சமுதாயத்தின் விளிம்பில் இருந்தவர்களை இவரே நேரில் தேடிச் சென்றார். எங்கெல்லாம் யாருக்கு சுகம் வேண்டுமோ அந்த இடத்துல அவரே போறார். ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த நெருக்கம், அவர் எளிமையானவராக இருந்ததை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது.
ஆகவே உண்மை சீடர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாம் கொள்ள வேண்டிய முதல் செய்தி பண்பு, நாம் அனைவரும் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பகட்டான ஆடம்பரம் நிறைந்த, அடுத்தவர்கள் நம்மை பார்த்து ரொம்ப பிரமித்து போனோம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. எளிமையான ஒரு வாழ்க்கை இயேசு வாழ்ந்தார். அவருடைய சீடர்களாக வாழ்கிற நாமும் எளிமையை கடைபிடிக்கணும். இயேசுவின் சீடர்கள் என்பதற்கான இரண்டாவது பண்பு என்று பார்க்கிற பொழுது, இயேசு பாகுபாடை பார்க்கலை. யாரிடத்திலும் அவர் வேறுபாடு காட்டவில்லை. ஆண் பெண் என்ற வேறுபாடு இயேசுகிட்ட இல்லை. அதனால்தான் அவர் என்ன பண்ணுறாரு, யூத சமுதாயத்தில் பெண்களை ஒதுக்கி தள்ளினாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு பெண்களுக்கு முதன்மை இடத்தை கொடுத்தார். பெண் சீடர்கள் இருந்தாங்க. மார்த்தா மரியா வீட்டுக்கு போகிறார். பாவியான பெண்ணை அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வார்த்தைகளால் அவர் குணப்படுத்துகிறார். சமாரிய பெண்ணிடத்திலே உரையாடலை மேற்கொண்டு அந்த பெண்ணுக்கு உண்மை கடவுளை அவர் காட்டுகிறார். இப்படி நாம் பார்க்கிறோம், ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இயேசு பார்க்கலை. பணக்காரர்களை அவர் தேடி போகலை, ஏழைகளையும் அவர் தேடி சென்றார். அதே போல சமுதாயத்திலே சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் ஆண்டவர் இயேசு பாகுபாடு பார்க்கலை. யூதர்கள் மட்டும்தான் முதன்மையானவர்கள், கடவுளின் மக்கள் அப்படின்னு இருந்த காலத்தில் சமாரியர்களை அவர் என்ன பண்ணார், இயேசு புற இனத்தாரும் கடவுளுடைய மக்கள் என்று சொன்னார். ஆக இயேசு வாழ்ந்தபோது சாதியின் பெயராலோ சமயத்தின் பெயராலோ அல்லது ஆண் பெண் என்ற அந்த பாகுபாட்டின் பெயராலோ, பொருளாதார ரீதியாக ஏழைகள் பணக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டையோ அல்லது பாகுபாட்டையோ ஆண்டவர் இயேசு பார்க்கவில்லை. அவரின் சீடர்களாக வாழ்கிற நாமும் பாகுபாடு அன்றி, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், அது எதனுடைய அடிப்படையில் இருந்தாலும், சமூகத்தின் அடிப்படையிலோ பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ அல்லது ஆண் பெண் என்கிற உணர்விலோ, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இப்படிப்பட்ட பாகுபாடு இல்லாமல் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் இயேசுவின் சீடர்கள் என்று நம்மால் சொல்லிக்கொள்ள முடியும். இயேசுவின் சீடர்களாக வாழ மூன்றாவது பண்பு நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே பிறரை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதர் சென்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். தன்னை பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை, தனக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு அடுத்தவர்களை மையப்படுத்தினார். அதிலும் குறிப்பாக ஏழை எளியவர்களை மையப்படுத்தினார். மலைப்பொழிவை நாம் வாசித்தோம்னா ஆண்டவர் இயேசு யாரையெல்லாம் முதன்மைப்படுத்தினார், அடுத்தவர்கள் என்று சொல்லப்படுகிற ஏழையரின் உள்ளத்தோர், பேறு பெற்றவர்கள் என்று 8 பேரை ஆண்டவர் இயேசு சொல்வார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருருவர் பேறு பெற்றோர், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் மீது பசித்தாகம் கொண்டோர் பேறு பெற்றோர். இப்படி பல்வேறு விதமாக அடுத்தவர்களை அவர் முதன்மைக்கு கொண்டு வரார். இன்னுமாக நாம் பார்க்கிறோம், சுங்கசாவடியில் அமர்ந்திருந்த பாவி என்று முத்திரை குத்தப்பட்ட மனிதர்களையும் ஆண்டவர் இயேசு முதன்மைப்படுத்திய ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் சென்ற இடமெல்லாம் அடுத்தவர்களை தான் அவர் மையப்படுத்தினார், முதன்மைப்படுத்தினார். தன்னை அவர் முன்னுக்கு கொண்டு வரவில்லை. இயேசுவின் சீடர்களாக வாழ்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தான் என்கிற அந்த நிலையை விட்டுவிட்டு, எல்லாம் எனக்கு என்கிற அந்த நிலையை விட்டுவிட்டு, நம்ம எல்லாருமே அடுத்தவர்களை முதன்மைப்படுத்துகிற பொழுது, அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது உண்மையிலேயே ஆண்டவரின் சீடர்கள் என்று நம்மால் சொல்லிக்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசுனுடைய உண்மை சீடர்களாக வாழ நமக்கு தேவைப்படுகிற நான்காவது பண்பு என்ன என்று பார்க்கிற பொழுது, நம்ம எல்லாருமே நம்மை வெறுமையாக்க வேண்டும், இழக்க தயாராக வேண்டும், தியாகம் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் ஆண்டவர் இயேசு. அடிக்கடி நம்ம சொல்கிறோம், பிலிப்பியர் எழுதிய இந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் இயேசு எப்படி தன்னை வெறுமையாக்கி கொண்டார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அந்த நிலையை அப்படியே பிடிச்சுக்கணும்னு இல்லை, அந்த நிலையை விட்டு விடுகிறார். மனிதருக்கு ஒப்பானார், மனித உருவை ஏற்றார், அடிமையின் கோலம் போன்று சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கிற அளவுக்கு தன்னை முற்றிலுமாக அவர் வெறுமையாக்கி கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வாழ்வு பெற மீட்படைய
தன் உயிரை அவர் தியாகம் செய்கிறார். ஆக அப்படிப்பட்ட இயேசுவை பின்பற்றி வாழ்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு நம்மை இழக்க தயாராக இருக்கணும், தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். நம்மிடம் உள்ளதை இழப்பதற்கு, பிறர் வாழ்வதற்காக, பிறர் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக நம்மிடம் இருப்பதை இழக்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். செல்ஃப் சாக்ரிஃபைசிங் சொல்லுவோம். நம்மையே நாம் இழக்க தயாராக இருக்கணும். அப்படி செய்கிறோம் என்று சொன்னால் நாம் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும். இறுதியாக ஆண்டவர் இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ நமக்கு தேவைப்படுவது, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது எல்லாரும் இயேசுவின் மனநிலை கொண்டு வாழ வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்று பார்க்கிற பொழுது, அவர் மன்னித்தார், அன்பு செய்தார், இரக்கம் காட்டினார், பாகுபாடு அன்றி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களை அரவணைத்தார். இப்படி இயேசுவின் மனநிலை என்பது தந்தையாகிய கடவுள் தனது திருவுளத்தை நிறைவேற்றுவது என்பது அவரது மனநிலை. எல்லா இடத்திலும் சுற்றி வந்து பார்த்தாலும் கூட இறுதியாக நாம் ஒரு புள்ளியில் வந்து நிற்போம். அது என்ன என்றால், ஆண்டவர் இயேசு தன் தந்தையின் திருவுளம் நிறைவேற அனைத்தையும் செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் அவரின் விருப்பத்தை நிறைவேற்ற அவரின் மனநிலை கொண்டு வாழ்கிறோமா என்பதை சிந்திப்போம். இப்படி வாழ்ந்த இயேசு, இன்றைக்கு முதல் வாசகம் நாம் வாசிக்க கேட்டது போல, ஆண்டவர் அவரை துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் திருவுளம் கொண்டார். தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ இந்த தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பியது மகிழ்ச்சியான, ரொம்ப ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழல. துன்பத்தின் வழியாக மீட்பை பெற்றுத்தரணும். இயேசுவுக்கு தெளிவாக தெரிந்தது, தந்தையின் திருவுளம் துன்பத்தின் வழியாக, என்னை இழப்பதன் வழியாக நான் மீட்பை பெற்றுத்தரணும். அதை தெளிவாக ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை நாம் எந்த அளவுக்கு தாங்கிக் கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம்? துன்பங்கள் நம்மை இன்னும் அதிகமாக ஆண்டவரிடம் அணுகி செல்ல அழைப்பு தருகிறது என்பதை உணர்கிறோமா? அல்லது துன்ப நேரத்தில் ஆண்டவரை நாம் பின்னுக்கு தள்ளி அவரை பழித்துரைக்கிறோமா என்பதை சற்று யோசிப்போம். துன்புறும் ஊழியன் நொறுக்கப்படவும் நோயால் வருத்தப்படவும் ஆண்டவர் இயேசு திருவுளம் கொண்டார். அவர் வழியாக ஆண்டவர் மாண்பு பெற்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், இவற்றிற்கு மத்தியிலும் எப்படி நாம் ஆண்டவரின் சீடர்கள் என்பதை சொல்லிக்கொள்ளப் போகிறோம்? ஆண்டவரின் சீடர்கள் என்பதை எப்படி நாம் வாழ்ந்து காட்டப் போகிறோம்? இன்னைக்கு இரண்டாம் வாசகம் ரொம்ப தெளிவாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் வாசிக்க கேட்டோம். நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல இயேசு. இன்னைக்கு நாம் நொறுங்கி போயிருக்கிறோம். நாம் இன்னைக்கு ரொம்பவும் வருத்தத்தில் இருக்கிறோம். பொருளாதார ரீதியாக வியாபாரம் இல்லை, நம்முடைய குடும்பங்களிலே வேலை வாய்ப்பு இல்லை, இந்த பெருந்தொற்றின் காலத்தில் பல்வேறு விதமான இழப்புகள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் நொந்து போயிருக்கிறோம். வலுவின்மை அதிகமாக இருக்கிறது. இந்த வலுவின்மையை பார்த்து நமக்கு ஒன்றுமே செய்யாமல், நம் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பவர் அல்ல ஆண்டவர் இயேசு. ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. எல்லா வகையிலும் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார். இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற, நாம் கடந்து வருகிற துன்பங்கள், சோதனைகள், மனக்கசப்புகள், காட்டி கொடுக்கப்பட்ட நிலை அல்லது பழித்து பேசுகிற செயல், இது எல்லாமே இயேசுவுக்கு புதுசல்ல. இவை எல்லாவற்றையும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தார். அதுதான் சொல்றாங்க, எல்லா வகையிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யாதவர். இன்னைக்கு நாம் நம்முடைய துன்ப நேரத்தில், சோதனையின் நேரத்தில் ரொம்ப எளிமையாக பாவத்தில் விழுந்து விடுகிறோம். ரொம்ப சீக்கிரமாக கடவுளை பழித்து பேசி விடுகிறோம். ரொம்ப சீக்கிரமாக நமக்கு அடுத்து இருப்பவர்களை நாம் துன்பத்திற்கு உள்ளாக்குகிறோம். அவர்கள் மனம் நோக செய்து விடுகிறோம். ஆனால் இயேசு அப்படி இல்லை. நம்மை போலவே எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு இரண்டாம் வாசகத்தில் இப்படியாக முடிக்கிறார்கள். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும்
அருள் நிறை இறை அரியணையை துணிவுடன் நாடி செல்லணும். வேறு யாருக்கிட்டே நாம் போக தேவையில்லை. நம்முடைய துன்ப நேரத்தில், நம்முடைய இழப்பின் நேரத்தில், பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு மத்தியிலும் இரக்கம் நிறைந்த கருணையே உருவான ஆண்டவருடைய அரியணையை நாம் அணுகி செல்லும். அதுவும் துணிவோடு அணுகி சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக கடவுளால் அமைத்து தரப்படும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நாம் குறிப்பிட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே எளிமை, தாழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கையிலே பாகுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, அடுத்தவர்களை மையப்படுத்திய வாழ்க்கை, நம்மையே இழக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் மேற்கொள்ளுகிற வாழ்க்கை, இது எல்லாமே ஒரு சேர அமைந்தது என்று சொன்னால் உண்மையிலேயே நீங்களும் நானும் ஆண்டவரின் சீடர்கள், சீடத்தைகள் என்று சொல்லிக்கொள்ள முடியும். இது எல்லாம் இல்லாமல் ஏதோ யாக்கோபு, யோவான் இவர்களைப் போலவும் மற்ற 10 திருத்துதர்களைப் போலவும் தவறான புரிதல் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொன்ன அதே செய்தியை நமக்கும் தருகிறார். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற அரசர்கள்தான் பிறரை அடக்கி ஆள பார்க்கிறார்கள், அதிகாரத்தோடு வாழ பார்க்கிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. முதல்வனாக இருக்க விரும்புகிறவர் கடையராக இருக்கட்டும், கடைசியானவராக இருக்கட்டும். பணிவிடை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஆசை இருந்தால் அதை விட்டுவிட்டு பிறருக்கு பணிவிடை புரியணும் என்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்வோம். உண்மையில் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். சீடர்களுக்கே அவர் கொடுத்த அந்த மாட்சியை நமக்கும் கொடுத்து நமது வாழ்வையும் நலன்களால் நிரப்புவார் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். இணைந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் உருக்கமாக சொல்லி மன்றாடுவோம். அருளும் இரக்கமும் கொண்ட எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள்,
இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் பணிவிடை ஏற்பதற்கு அன்று பணிவிடை புரிவதில்தான் தலைமை பண்பு அடங்கியிருக்கின்றது என்ற இயேசுவின் அழைப்பை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவின் சீடர்களாய் இவ்வுலகில் வாழ வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் பேரன்பால் பூ உலகை நிறைத்துள்ள எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கங்களும் சவால்களும் நிறைந்த எம் இல்லற வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உம் மைந்தனைப் போல பணிகளை செய்திடவும் சிலுவையின்றி வெற்றி இல்லை என்ற இயேசுவின் மொழிகளை மனதில் பதிவு செய்து ஆறுதல் தேடுவோருக்கு தோள் கொடுத்து தாங்கிடவும் அருள்வளம் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் பேரன்பால் அனைவரையும் வழிநடத்தும் அன்பு தந்தையே, மாறி வரும் இன்றைய நவீன உலகில் ஏற்படும் கருத்து மாற்றங்களாலும் சமூகத்திற்கு எதிரான தீய சிந்தனைகளாலும் இளமையில் இறை பிரசனத்தை உணராமல் எதிர்கால வாழ்வை இழந்த எம் இளையோர் சிறியோர் ஆகிய அனைவரும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை பின்பற்றி வாழ வரம் வரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நேர்மையின் நாயகனே எம் இறைவா, தீங்கிழைக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், புலம்பெயர்ந்து வாழ்வோர், அனாதைகள் ஆகியோருக்காக உம்மை மன்றாடுகிறோம். இவர்களின் வாழ்க்கையில் வசந்தம் மலர்ந்திடவும் உடல் நலத்திலும் பொருள் வளத்திலும் ஏற்றம் பெற்று வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவா, இந்த காலை பொழுதில் ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற மன்றாட்டுக்களை ஏற்றருளும். உமக்கு விருப்பமானால் இவற்றை நிறைவேற்றி எங்கள் வாழ்வை நலன்களால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உமக்கு சொந்தம் நாளும் உந்தன் கைவன் கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம், அகிலம் என்னும் ஆலயம், நானும் அகிலோராகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அகிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லவே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் உந்தன் கைவன். கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாவுள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஆண்டவரே,
நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளை நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் இணையையும் கொண்டுள்ளோ. ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு உண்டு என நம்புகின்றோ. அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானு தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் இறைவனின் சன்னதியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் இறைவனின் சன்னதியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உண்மையான சீடத்துவ வாழ்வு வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார்.
இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். எனிவாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தான் என் எல்லையே. எனிவாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தான் என் எல்லை. எனில் வாரும் என் இயேசுவே. என்னை வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீன்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தான் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம்தான் நான் செல்ல பாதை நீயாகவே. வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே.
இனி வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரூறி ஒன்றில்லையே, இங்கு நீர்தான் இல்லையே. இனி வாரும் என் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனித யோசிப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதனானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத் தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது ஆலய கட்டுமான நிறைவை விரைவாக்க இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, வானங்கள் உமது ஆட்சியை வெளிப்படுத்த, வான்வெளி உமது கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்க, படைப்பையே உம் மாபெரும் கோயிலாக்கிக் கொண்டீர். இதில் வாழும் நாங்களுடன் உமது நெருக்கமான நிரந்தரமான உடனிருப்பை உறுதி செய்து கொள்ள மிக புனிதம் நிறைந்த திருவுறைவிடத்தலத்தை விரும்பி மோசே வழியாக ஏற்பாடு செய்து கொண்டீர். காலம் நிறைவேறிய போது பெண்ணிடம் பிறந்தவராக உம் மகன்கள் மத்தியில் குடிகொள்ள திருவிழமானீர். துறைப்பாக்கம் இடைவிடா சகாய மாதா ஆலய இறை சமூகமாகிய நாங்கள் எங்கள் பங்கு ஆலயத்தை கட்டி எழுப்ப விழைந்து முனைந்து முன்னெடுத்து நிறைவு நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் உம் பேரிருக்க அருள் உதவியை உருகி வேண்டுகின்றோம். தந்தையின் உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடும் உம் இறையாட்சி குடும்பமாக நாங்கள் உமக்கு வந்து தூய உயிருள்ளபடியாக உள்ளார்ந்த வழிபாட்டில் எங்களையே நேர்ந்தளிக்கும் இத்திருக்கோயிலாக இது விரைவில் நிறைவு பெற எங்கள் முயற்சிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்த அருள் புரிவீராக. இவ்வாறு இத்திருவிடத்திலும் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் என்றென்றும் உமக்கே உரியதாக. ஆமென். பாதுளே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை எல்லாம் ஆலயத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இறைவன் ஒவ்வொருவரையும் நற்சுகத்தோடு வழிநடத்த வேண்டி உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றிலிருந்து நமது ஆலயத்தில் வழக்கம் போல திருப்பலிகள் நிறைவேற்றப்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6:45 மணிக்கு தமிழிலும் 9:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் மாலை 6 மணிக்கு தமிழிலும் திருப்பலி நிறைவேற்றப்படும். வார நாட்களில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 6:30 மணிக்கும், அதேபோல் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 6:30 மணிக்கும் திருப்பலி நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களிலே அரசு விதிமுறைகளை பின்பற்றும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். முகக்கவசம் அணியுங்கள், கிருமி நாசினி பயன்படுத்துங்கள், கூட்டமாக சேர்ந்து பேசுவதை மற்றும் கூட்டமாக இருப்பதை தவிர்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, அகில உலக ஆயர்கள் மாமன்றம், சினட் ஆஃப் பிஷப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அளவிலே நமது திருத்தந்தையவர்கள் ஆயர்களுடைய மாமன்றத்தை கூட்டி முக்கியமான கருத்துக்களின் அடிப்படையிலே விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் நமது மறை மாவட்டத்தில் வருகிற செவ்வாய்க்கிழமை 19ஆம் தேதி நமது செங்கை மறை மாவட்டத்தில் இந்த ஆயர் மாமன்றத்தினுடைய துவக்க விழா நடைபெறுகிறது. ஆகவே ஆயர் மாமன்றம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும்.
அகில உலக திரு அவையிலே மறுமலர்ச்சியும் மற்றுமாக மக்களுடைய ஆன்மீக பொருளாதார குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு மக்கள் நலமோடு வாழ்வதற்கான பல்வேறு விதமான முடிவுகளை இந்த ஆயர் மாமண்டத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய ஜெபங்களில் சிறப்பாக இந்த கருத்துக்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இணைந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இணைந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எங்கள் பாதுகாவலியான தூய இடைவிடா சகாய அன்னையே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.